நாங்கள் விஜய் பார்க்குறக்கா வந்திருக்கோங்க. அந்த மாநாடு நடக்கிற இடத்துக்கு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் அவினாஷிங்க. ஆமாங்க. அப்படின்னு இல்லை, ஆக்சுவலாக அவர் வந்தால் இனிமேல் நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது எங்களுக்கு. இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாமே அவங்கவுங்க 10 தலைமுறையானாலும் சேர்த்து வச்சு அதை இது பண்ணணும், அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் விஜய் 21 வயசுலேயே ஒரு நிவாரண நிதிக்காக 100 மூட்டை அப்போ அவர் சம்பாதிக்க அந்தளவுக்கு சம்பாதிச்சிருக்க மாட்டார். ஆனாலுமே அவர் 100 மூட்டை அரிசி ஸ்டாலின் கிட்ட தான் கொண்டு போய் நிவாரண நிதிக்கு கொடுங்கன்னு சொன்னவர். அப்போ அவருக்கு இன்னி சொத்து சேர்த்தணும்னு அவசியம் கிடையாதுங்க. இன்னி அவர் இத்தனை நாளாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் 30 வருஷமாக அவரை தூக்கி நிறுத்தினாங்க இல்லையா. அதனால் மக்களுக்கு இவர் ஏதோ ஒன்று நல்லது பண்ணணும்னு அவர் நினைக்கிறப்ப நம்ம அவரை தூக்கி கொடுக்கலாமே. நாங்கள் ஒரு 30 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. என்னங்க, பைக்லேயே தாங்க. இடையில அவரை கிராஸ் பண்ணி வர்றப்ப அங்கே நின்று பார்த்துட்டு வந்தோம். ஆக்சுவலாக எங்கள் பையன் அவர் பார்க்கணுன்னு விருப்பப்பட்ட அப்படிங்க. மெயினாக அவங்களுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தது. நாங்கள் இடையிலேயே ஒரு இடத்துல பார்த்தோங்க அவரை. கொஞ்சம் காரை நிறுத்துனாங்க. நிறைய மக்கள் இருக்கிறனால கார் அங்கே ஸ்லோவாகி கொஞ்சம் அப்படியே பார்த்து தம்பி வீடியோ கூட எடுத்திருந்தேன். எனக்கு நான் பார்த்தனே இல்லையே, எங்கள் பையன் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்.